குறிப்பாக 2738 பணியிடங்களுக்கு 25,000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இந்த தேர்வினை எழுதியிருந்தனர். குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் இந்த இடைநிலை பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பிற்கான ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வை அவர்கள் எழுதியிருந்தனர். ஆனால் இதுவரை விடைக்குறிப்பு வெளியாகாததால் இந்த ஆசிரியர் பணியிடத்திற்கான நியமனங்கள் நடைபெறுமா என்கின்ற கேள்வி ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த விடைக்குறிப்புகளை வெளியிட்டு முடிவுகளை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய அரசு எந்த வேகத்துல செயல்படுது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதாவது முன்னெல்லாம் ஒரு தேர்வு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா ஒரு 10th 12th தாண்டி மற்ற தேர்வுகள், அதாவது பணி நியமனத்துக்கான தேர்வுகள் ஒண்ணு நடக்குது அப்படின்னா உடனடியா அதோட ஆன்சர் கீழ இருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளார போஸ்டிங்கே போட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அதாவது ஒரு கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னா உடனே அதுக்கான போஸ்டிங் எல்லாமே வித்தின் ஒரு 3 monthsக்குள்ளார முடிஞ்சிடும். இதுதான் அரசுடைய வேகம். டிஎன்பிசி அப்படிங்கிறது அதே மாதிரி தான். ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு மேக்சிமம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் கீ பார்த்தோன்னா ஒரு 1 வீக்ல விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் விடுவாங்க. இப்படிதாங்க நடந்திருக்கு. ஆனா ஆசிரியர் தகுதி தேர்வுல பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நடக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப பயங்கரமா நடந்திருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாசம் 28ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஜூன் மாசம் 28ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 44 நாள் ஆகியும் ஆன்சர் கீ இன்னும் விடவே இல்லை. அதாவது அவங்க வச்ச எக்ஸாமுக்கு ஆன்சர் கீ இன்னும் விடவே இல்லைன்னா பாத்துக்கணும். ஆன்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லைன் பை லைன் தேடிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. 44 நாள் ஆகியும் இன்னும் ஆன்சர் தேடிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆன்சர் கீயே இன்னும் விடல. ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறமா எக்ஸாம் ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வச்சு அப்புறம் போஸ்டிங் போட்டு அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வேற தெரியல. ஒரு சைடு பார்த்தோன்னா ஆசிரியர்கள் போராட்டம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டெட்ல பாஸ் பண்ணவங்க அவங்க வேற ஆல்ரெடி போராட்டம் அது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்க வேற இப்படி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த தள்ளி போடுறாங்க? ஒருவேளை போஸ்டிங் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்மளுடைய அரசு எந்த அளவுக்கு வேகமா செயல்படுது அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு விஷயத்துல நம்ம பாத்துக்கலாம். அதாவது லட்சக்கணக்கில் பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க டைம்ல அரசு இந்த மாதிரி வேகத்தை காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த காட்டுதுங்க. அவங்கவுங்க சீக்கிரத்துல படிச்சு முடிச்சு எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை கனவோட இருப்பாங்க. ஆனா அரசு இந்த மாதிரி அலட்சியம் காட்டுறது படிச்சு முடிச்சவங்களோட மனசுல ரணத்தை ஏற்படுத்துற மாதிரி. அரசு இந்த மாதிரி விஷயத்த கைவிட்டுட்டு உடனே அதுக்கான என்ன தீர்வோ அதை பார்க்கணும். ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.